ஆண்டவரும் வச்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களை வாழ்த்துக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அருமையானவர்களே, இந்த கால வேளையில் 33வது அதிகாரம் எரேமியாவில் ஒரு சில வசனங்களை நாம் தியானிக்க கர்த்தர் கிருபை செய்வதாக. எனக்கு அருமையானவர்களே, எரேமியா 33:14 இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்திற்கும் சொன்ன நல்வார்த்தையை நிறைவேற்றுவேன். அவர் சொன்ன நல்வார்த்தை வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவேன் என்று மீண்டுமாய் அவர் வாக்கு பண்ணுகிறார். எனக்கு அருமையானவர்களே, அவர் என்ன வாக்கு பண்ணினார், என்ன வார்த்தை நல்வார்த்தை சொன்னார்? இதோ எரேமியா 33:3 என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு விவரிப்பேன். எனக்கு அருமையானவர்களே, அவர் விவரித்து சொல்லுகிறவர். உனக்கு அறியாததை நான் விவரித்து சொல்லுவேன், உனக்கு அறிவிப்பேன். அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் உத்தரவு கொடுக்கிற நல்ல தெய்வம். உத்தரவு மட்டும் கொடுப்பதோடு நிற்கவில்லை, நீ அறியாத உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். அவர் அறிவிப்பேன்னு சொல்லியிருக்கிறார். யூதாவே, துதிக்கிற கூட்டமே, இஸ்ரவேலரே, ஆவிக்குரிய இஸ்ரவேலரே, கர்த்தரின் பிள்ளைகளே, அவர்களுக்கு அவர் என்ன செய்கிறார் என்றால் அறியாததும் எட்டாததுமான காரியங்களை அறிவிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். இன்னைக்கு என்ன செய்கிறார்கள்? ஊர் ஊரா ஜனங்களை அலைய வைக்கிறார்கள். நீங்கள் வாங்க, உங்களை குறித்து அவர் பேசுவார். யார் பேசுவாராம்? தீர்க்கதரிசிகள் பேசுவாராம். உங்கள் வாழ்க்கை குறித்து சொல்லுவார். வாங்க, அவருக்கு முன்பாக முழங்கால் படியிடுங்க. அவர் தலையிலே கை வைத்து உங்கள் வாழ்க்கையை சொல்லுவார். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் போதும். கூப்பிட்டால் நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, அவர் உத்தரவு கொடுக்கிறார். உங்களுக்கு என்ன காரியம் கர்த்தர் செய்ய வேண்டுமோ, என்ன காரியம் நிறைவேற வேண்டுமோ, எந்த காரியம் உங்களுக்கு ஏற்பட வேண்டுமோ, எந்த காரியத்தில் வெற்றி வேண்டுமோ, அதற்காக கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. கூப்பிடும் பொழுதுதான் அவர் உத்தரவு கொடுப்பார். யாரோ ஒரு மனுஷன் மூலம் தான் உத்தரவுக்காக வேண்டி காத்திருக்க வேண்டாம். எங்கேயோ ஒரு இடத்துல நீ எகிப்துக்கு போக வேண்டாம், உன் தலையை சிரைக்க வேண்டாம் என்று கர்த்தர் சொல்கிறாரு. ஏதோ ஒரு இடத்துல ஓடி 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 எனக்கு உத்தரவு கிடைக்கும், எனக்கு உத்தரவு கிடைக்கும் என்று காத்திருக்க வேண்டாம். அவரை, கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் உத்தரவு கொடுக்கிறவராயிருக்கிறார். உத்தரவு கொடுக்கிறது மட்டுமல்ல, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். இந்த நன்மையான காரியத்தை தான் நான் நிறைவேற்றுவேன், நல் வார்த்தையை தான் நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் ஸ்தோத்திரம் 14வது வசனத்தில் சொல்லுகிறார். 33:14 இந்த நல்வார்த்தை நிறைவேற வேண்டுமா? அவரை நோக்கி கூப்பிடும். அவர் தான் நமக்கு அறியாததை சொல்லித்தரு என்று சொல்லிவிட்டார். இன்னும் அறியாததை யாரிடம் போய் கற்றுக்கொள்ளுகிறது? நம்மை குறித்து யாரிடம் கேட்கிறது? எனக்கு அருமையானவர்களே, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அவர்கள் தப்பினார்கள். தப்புவதற்கு வசனம் இருக்கு. அறியாததை அறிவிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்களோ அந்த முடிவை செய்ய கர்த்தர், நல் முடிவை கர்த்தர் கொடுக்க போதுமானவராயிருக்கிறார். நல் வார்த்தையை அவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். எனவே ஓடி ஓடி குறி கேட்டுக்கொண்டு அலைய வேண்டாம். உட்காருங்க, கர்த்தர் பாதப்படிய அமருங்க, துதிங்க, நல்லா துதிங்க, அவர் பிள்ளையாய் மாறு. அப்பொழுது கர்த்தர் அறியாததும் எட்டாததுமான காரியங்களை அவர் நமக்கு அறிவிக்கிறவராயிருக்கிறார். எனவே இனிய நாட்களில் அவர் நல்வார்த்தையை நிறைவேற்றுவார். எனவே கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம், அமர்ந்திருப்போம், கர்த்தரை நம்பியிருப்போம். கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு அறியாததை அறிவிப்பார்.
கர்த்தர் நல்லவர், அறிவிக்கிற தெய்வம். அதற்காக தான் இந்த பூமியில் வந்தார். அடிக்கப்படும்படியாக, ரத்தம் சிந்தும்படியாக, ஜீவனை கொடுக்கும்படியாக, முண்டாமல் உயிர்க்கும்படியாக நம் பாவத்திற்காக வந்தார், பாவத்தில் மீட்க. எனவே அவர் அறியாததை நமக்கு அறிவிப்பார், நாம் தெரியாததை தெரிவிப்பார். அந்த தெய்வமாகிய இயேசுவை நம்பி வாழ்வோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் செபித்துக் கொள்ளுங்கள். வருகிற அடுத்த மாதத்தில் முதல் வெள்ளிக்கிழமையில் இரவு ஜெபம் இந்த இடத்துல இருக்கிறது. செபித்துக் கொள்ளுங்கள். அநேகரும் வந்து இணைந்து செபித்து தேவ ராஜ்யத்திற்கென்று ஆயத்தப்பட கர்த்தர் கிருபை செய்யும். தொடர்ந்து எங்களுக்காக செபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.